ஒரு மரத்துல வெண்புறா வசிச்சு வந்ததுங்க. அந்த வெண்புறா வந்து ரொம்ப அழகா வெண்மையான கலரா இருக்கிறதுனால, அதுக்கு நம்ம அழகா இருக்கிறோம். எவ்வளோ வெண்மையான கலர்களா நம்மளுடைய இறகுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பெருமையா எல்லார்ட்டயும் சொல்லிக்குமா. என்னுடைய வெண்மையான கலர்ல இருக்கு பாரு என் இறகுகள். நான் எவ்வளோ அழகா இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கிறது கூட அழகானவங்களா தான் பார்த்து பார்த்து தேடிக்குமா. அப்போ ஒரு காக்கா வந்து அந்த வெண்புறாவை பிடிச்சி போய் அதுகிட்ட வந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குமா. அதுக்கு வெண்புறா சொல்லுமா, நான் எவ்வளவு வெண்மையான அழகான கலர்லாம் இருக்கிறேன், நீ என்ன கருப்பான கலரு, நீ போ ஓடு, எனக்கெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தரத்தி விட்டுருமா. அப்போ காக்கா வந்து ரொம்ப வருத்தப்படுமா. அப்போ கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த வெண்புறா வந்து குஞ்சுலாம் போட்டுச்சிருக்குமா. அப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் அதனுடைய இறகுகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருமா. இதை கேள்விப்பட்டுட்டு காக்கா அங்கேருந்து வந்து அந்த வெண்புறாவுக்கு அந்த குஞ்சுகளெல்லாம் தான் பாதுகாக்குமா. அந்த வெண்புறாவுக்கு தேவையான மருந்துகளையும் அது கொடுக்குமா. அப்போ தான் அந்த வெண்புறா சொல்லுமா காக்காட்ட, நீ தான் எல்லாரை விட அழகானவன், என்னுடைய அழகுன்னு சேர்த்துக்கிட்டவங்களாம் எனக்கு இப்போ உதவி செய்யலை, நீ தான் எனக்கு உதவி செய்திருக்க, அழகுங்கிறது உருவத்தில் இல்லை மனசில் தான் இருக்குது அப்படின்னு வெண்புறா வந்து காக்காட்ட சொல்லுமா. இந்த வெண்புறா குணமானது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுமா. இப்படி தாங்க நாமும் உருவத்தை பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறத விட மனசு நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது தாங்க நிலையானதாகவும் இருக்கும், உண்மையானதாகவும் இருக்கும். அழகு வந்து என்றைக்குமே நிலையானது கிடையாதுங்க, அகம்தான் அழகுங்க. நன்றி, வணக்கம்.